முந்தைய தினம் புதுச்சேரியினுடைய பொதுப்பணித்துறையினுடைய தலைமை பொறியாளரும் காரைக்காலை சேர்ந்த ஒரு செயற் பொறியாளரும் சிபிஐயால் லஞ்சம் வாங்கிய வழக்கில் கைது செய்யப்பட்டார்கள். ஒரு 7 ரூபாய் டெண்டர் விஷயத்தில் தொடர்ந்து அவங்களை கண்காணித்த சிபிஐ அதிகாரிகள் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். இது புதுச்சேரிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு காரைக்கால் என்ற ஒரு பகுதிக்கே ஒரு டெண்டரிலே இவ்வளவு பெரிய முறைகேடு நடந்திருக்கிறது. புதுச்சேரியில் இருக்கின்ற அவரு வேலை செய்த காலத்தில் இருக்கின்ற அத்தனை வேலைகளையும் ஆய்வு செய்ய வேண்டும். தொடர்ந்து காரைக்கால் நடக்கின்ற வேலைகள் எல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும். புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை மூலம் கடந்த 3 நாளே நடக்கிற வேலையெல்லாம் ஆய்வு செய்யணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு சட்டமன்றத்தில் நாங்க கேட்டோம். கேள்வி நேரத்தை தள்ளி வச்சுட்டு இதை எடுத்துக்கணும். புதுச்சேரிக்கு அது ஒரு முக்கியமான இன்னைக்கு மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து நிற்காங்க. அதை இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகுதுன்றத மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து நிற்கிற சூழ்நிலையில இதை நம்ம விவாதத்தை எடுத்துக்கணும்னு சொன்னோம். சபாநாயகர் மறுத்ததால நாங்க அமர்ந்து தர்ணா செஞ்சு எங்களை குண்டு கட்டாத்தி வெளியே போட்டிருக்காங்க. இன்னைக்கு புதுச்சேரியில பல ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திலையும் பொதுப்பணித்துறை பல நிலைகள்லயும் நீ தவறு நடக்குதுன்றது வெளிப்படையான ஒரு விஷயமா இருக்குது. இன்னைக்கு ஒரு தலைமை பொறியாளருடைய அலுவலகம் சீல் வைக்கப்பட்டிருக்குது. அந்த அலுவலகம் சீல் வைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில ஒட்டுமொத்த பொதுப்பணித்துறையினுடைய நிர்வாகமும் முடங்கி இருக்கிற சூழ்நிலையில இன்னைக்கு இந்த டிமாண்ட் நடக்குது. டிமாண்ட்ல என்ன பதில யார் கொடுப்பாங்க இவங்களுக்குன்னு தெரியல. புதுச்சேரியில் இருக்கின்ற அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிகள் பயந்து போயிருக்காங்க. இன்னைக்கு இதை ஒரு முக்கிய அலுவலகம் எடுத்துன்னு போனோம்னா அமைச்சரை ராஜினாமா செய்ய சொல்லி நாங்க கேட்கிறோம். பொதுப்பணித்துறை அமைச்சரை அவர் பொறுப்பேற்று ராஜினாமா செய்யணும், முதல்வர் பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். ஆனா இதை பத்திலாம் எதுவும் கவலைப்படாம தொடர்ந்து சபையை நடத்துறாங்க. புதுச்சேரி மக்கள் இதையெல்லாம் பார்த்துன்னு இருக்காங்க. இந்த அரசு மிக மோசமான ஒரு சூழ்நிலையில அதிகாரிகள் உண்டு கொழுக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கம் இருக்குது. தவறு செய்ய அதிகாரிகளை கடுமையான சட்டத்தை கொண்டு தடுக்கக்கூடிய சூழ்நிலை இவங்க இல்லை. நாங்க தொடர்ந்து இதை வலியுறுத்துவோம். இதுக்கு நீதி கிடைக்கும் வரை போராடுவோம். இந்த அமைச்சரை ராஜினாமா செஞ்சு போராட்டம் பண்ணுவோம். பொதுப்பணித்துறையில இது வரைக்கும் நடந்திருக்க வேலைகளை ஒரு வெள்ளை அறிக்கை கேட்டு என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்போம். இன்னைக்கு குறிப்பா புதிய பஸ் நிலையம் மிக சிறந்த முறை இந்த பஸ் நிலையத்தை இவங்க பணம் அடிக்கணுன்றதுக்கோசம் எந்த ஓட்ட ஒடிசல் இல்லாத ஒரு புதிய பஸ் நிலையத்தை உடைச்சிட்டு ஒரு மோசமான ஒரு பில்டிங்கை கட்டியிருக்காங்க. இன்னைக்கு பஸ் வெளியே போறதுக்கான சூழ்நிலை இல்லாம அதிகாரிகள் திணறாங்க. இன்னைக்கு டிராபிக் செல்லு போய் பார்த்துட்டு முடிச்சுன்னு இருக்காங்க. இது போல பொதுப்பணித்துறையினுடைய அத்தனை வேலைகளில் நிறைய பிரச்சனை ஏற்பட்டிருக்குது. இது தொடர்ந்து இதெல்லாம் நம்ம கண்காணிச்சு இருக்கிறதால தான் தொடர்ந்து கேட்கிறோம். இதெல்லாம் கண்டிச்சு போராடணும். நடவடிக்கை கவர்மெண்ட் மத்திய புலனாய்வு பிரிவு சிபிஐ நடவடிக்கை எடுத்துக்காங்க, கைது பண்ணிட்டாங்க. இதெல்லாம் மேல் நடவடிக்கை என்ன இருக்குன்னு பார்த்துன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை. எங்களுடைய முன்னாள் முதலமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினரும் ஏற்கனவே பல மீட்டிங்ல பல பிரஸ் மீட்ல சொல்லியிருக்கிறாங்க பொதுப்பணித்துறையில ஊழல் குறையோடு இருக்குதுன்னு. அதை நிரூபிக்கும் விதமா இன்னைக்கு நேற்று நடந்த சம்பவம் நம்ம புதுச்சேரிக்கு மிகப்பெரிய அவமானத்தை கொடுத்திருக்குது. இந்த புதுச்சேரி அரசுக்கும் மிகப்பெரிய அவமானத்தை கொடுத்திருக்குது. இதனால இந்த பொதுப்பணித்துறை அமைச்சர் உடனடியாக ராஜினாமா செய்யணும்ன்றது எங்களுடைய வேண்டுகோளை வச்சு நாங்க வெளிநடத்தியிருக்கோம். சபாநாயகர் அவர் சபாநாயகரை விமர்சிக்க கூடாது. ஆனாலும் இந்த ஆட்சியாளருக்கு முழு ஆதரவா இருக்காரு. நம்ம கொண்டு வந்த பிரச்சனை அதி முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு அவருக்கு தெரியும். புதுச்சேரி மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி சட்டமன்றத்துல இதை பத்தி எதிர்கட்சி என்ன கேட்க போறாங்க, முதலமைச்சர் என்ன சொல்ல போறாரு அப்படின்ற ஒரு எண்ணத்துல மக்கள் இருக்காங்க. இதை நீத்து போக செய்யற முயற்சி இது நடக்குது. அதுக்கு சபாநாயகர் துணை போகக்கூடாது. அடிப்படை பிரச்சனைகள் முதல் அரசியல் வரை உண்மை தன்மையுடன் அறிந்து கொள்ள ரிப்போர்ட்டர் வாய்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.